ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரவா கேசரி வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ அதுதான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேனை வந்து அடுப்பில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கப் வந்து நான் வந்து ரவை ஆட் பண்ணி நான் வறுக்க போகிறேன். நெய் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் ரவா மட்டும் போட்டு நான் அப்படியே வறுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து கப்போட அளவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எடுக்கிற அந்த கப்புக்கு நான் சொல்கிற அளவே வச்சு நீங்கள் வந்து இந்த கேசரி செய்யலாம். நான் வந்து 2 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ நல்லா வந்து இது பண்ணுறேன். ரவை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாகும். நம்ம போட்டு வறுக்கும்போது கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப கருகக்கூடாது, உதிரி உதிரியாக வரணும். அப்போ நம்மளோட ரவா ரெடி ஆகிடுச்சு, நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் வந்து சூடு போகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆற விடலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் எடுத்துக்கிறேன். நான் ஆவி நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் திராட்சை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எனக்கு வந்து முந்திரி தான் இருந்தனால நான் முந்திரி மட்டும் எடுத்து வறுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்யில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வறுத்துக்கிட்டேன். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 minutes தான் ஆகும். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கூட. பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து வறுத்துக்கிறேன். அது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து அதே பேனில் வந்து நான் வந்து 2 கப் வந்து நம்ம ரவை எடுத்தோம்ல, அதுக்கு 6 கப் வந்து தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் வந்து கேசரி பவுடர் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 கப் ரவைக்கு 1.5 கப் வந்து நான் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் கப்போட அளவு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஒரு 1.5 கப் வந்து எடுத்துக்கிட்டேன் சர்க்கரை நல்லா கரையட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிட்ருக்கு. மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 கப் ரவை எடுத்திங்கன்னா 6 கப் தண்ணி ஊற்றணும். 1.5 கப் வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். ஸோ எங்கள் வீட்டு மெத்தடில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் முந்திரியும் ரவையும் ஒரே தட்டில் தான் போட்டு வச்சோம். ஸோ அதை வந்து நான் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரணும். கட்டியாக ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலருங்க. ரெண்டும் ஒன்றா போட்டு நீங்கள் கலரலாம். எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி நான் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைனா கட்டி வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நான் சொன்ன மெஷர்மெண்ட் வச்சா தான் உங்களுக்கு கட்டி ஆகிடாது, கொஞ்சம் நல்லா இருக்கும் கேசரி. ஸோ தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எல்லா ரவையும் வந்து நம்ம எடுத்து போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இது ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வந்து கேசரி இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் எங்கள் வீட்டில் இப்படி செய்வாங்க. ஸோ அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று மழை வேறு. ஸோ அதனால் கேசரி சாப்பிட்ணும் தோணுனால செஞ்சு சாப்பிட்டோம். அதனால தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து வெந்துட்டுருக்கு. அடிக்கடி வந்து நடுவில் எடுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இது பண்ணுங்கள். ஒரு 3 to 4 minutes இது வந்து ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கருகிடும், அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரவை வந்து நல்லா வெந்துடுச்சு.
உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1 மினிட்ல வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ நல்லா கலருங்க, அடி பிடிச்சிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இதுக்கு மொத்தமாக வந்து 4 ஸ்பூன் வந்து உங்களுக்கு நெய் தேவைப்படும். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா, நெய் ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது, அப்படி வேண்டான்னா நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அவங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி. நம்ம வந்து இப்போ வந்து பிளேட்க்கு மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸிவே, சின்ன பசங்க கூட செய்யலாம், அவ்வளோ சுலபமான ஒரு கேசரி ரெசிபி. சின்ன பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அம்மா பக்கத்தில் வச்சு இந்த ரெசிபி செய்யுங்க. ஸோ நம்மளோட ரவா கேசரி ரெடி. நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கேசரி வந்து எனக்கு போடணும்னு தோணுச்சு, அதனால தான் போட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் போடுறோம், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.